வாங்கப்பா எல்லாருக்கும் மீனா பத்தாவின் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீனா பத்தா வீட்டில் சக்கரை பொங்கலும் மசால் வடையும் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பச்சரிசி, கொஞ்சம் 150 கிராம் வந்து வடைக்கு ஊற போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. இதை வந்து இப்போ அரிசி வேக போட போகிறேன். அரிசி வேக போடுறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு வந்து நான் வறுத்துக்கிறேன். நல்லா வாசனை வர அளவுக்கு லேசாக வறுத்துக்கிட்டா போகிறோம். இது அரிசியில் நல்லா போட்டு நல்லா கழுவி நம்ம கொதிக்கவும் தண்ணி கொதிக்கவும் இதை வேக போடலாம். வேக போட்டுக்கிட்டு அப்படி நம்ம மசால் வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரியலாம். அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோதான். வந்து அரிசியில் போட்டுடலாம். கழுவி தண்ணி கொதிக்கட்டும். இதை நல்லா 4 அலசி அலசி அள்ளி போடணும். இது நல்லா அலசியாச்சு. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் இதை போடுவோம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நல்லா நல்லா வேகட்டும். கொலைய வேகணும். கொலுசாக கற்றுக்கிற பசங்களுக்கு அப்பத்தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் வைக்க தெரியும். நான் அப்பதான் சக்கரை பொங்கல் வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் போடுறேன். கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இது வந்து பருப்பு வடைக்கு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைங்க. இந்த பதத்துக்கு நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா அரைங்க. இந்த பதத்துக்கு போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஒரு பெரிய வெங்காயம் பைசி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சம் நேரம் கழுவி அரிஞ்சு வச்ச கருவேப்பிலை, இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு கசக்கி போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு. பெருங்காயம் போடுறவங்க போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வடைக்கு மேலே வரும். இதில் என்ன காயவும் போட்டுறத பார்க்கலாம். இப்போ நல்லா இது வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். பாருங்க நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டோம்னா அது பச்சை வாசனை போகிறதுக்கும் அதை நம்ம கிண்டணும். இது நல்லா சுத்தமான வெல்லம்ப்பா, கல் மண் இல்லாமல் நல்ல நயமான வெல்லம். இது வந்து இப்போ 1/4 கிலோ அளவுக்கு நான் போடுறேன். 1/4 கிலோ அரிசிக்கு நான் சரிக்கு சமமாக போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி விட்டுட்டு நம்ம அதை வந்து கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது போட்டதில் வந்து நல்லா கரைஞ்சிரும். இதனால் பச்சை வாசனை நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போன பிறகு தான் திராட்சை முந்திரியெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து போடலாம். போடும்போது நான் காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கப்பா. அந்த இது பச்சை வாசனை ஓரளவு போயிடுச்சு. நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுங்க. நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. வந்து இந்த முந்திரி திராட்சை வந்து தாளித்து கொட்டினா முடிஞ்சிடும் சக்கரை பொங்கல். வேகட்டும், அதுலேயே வேகட்டும். முந்திரி திராட்சை 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் 4 ஸ்பூன் விட்டுக்கலாம்ப்பா. நல்லா வறுத்து நல்லா ஆட் பண்ணிடலாம். ஸ்லோவில் வச்சுருங்க. முந்திரி திராட்சை போடும்போது லேசாக பொன்னேரமாக வற்றா போகும். நல்லா 10-12 முந்திரி இருக்குது. நல்லா நிறையா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். பொன்னேரமாக வந்தால் போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றிடலாம். நல்லா கட்டிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி. நல்லா டேஸ்டான சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடு வந்து மசால் வடை வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட சேர்த்து போட்டோன்னா இருங்க மசால் வடையும் போட்டுருவோம் கையோட. கொஞ்சோண்டு அரிசிக்கு எவ்வளோ பொங்கல் வந்துருக்கு பாருங்கள்.
ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும். கொஞ்சம் வதக்கி ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு கொஞ்சம் புதுசாக கற்றுக்குறவங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோன்னு எடுத்து போடுங்க. போட்டிங்கன்னா காஞ்சிச்சுன்னா மேலே அப்படி எலும்பு பாருங்க. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம அப்படி தட்டி இப்படி போடுவோம். இந்த அளவுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். ஒரு 4-5 வடை போடலாம் ஒரு டயத்துக்கு. ஏன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றி வேஸ்ட்டு. கொஞ்சம் மாவுக்குலாம் வந்து எண்ணெய் திட்டமாக ஊற்றணும். இது கொஞ்சம் சலசலப்பு அடங்கிடும். சலசலப்பு அடங்கினா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சுப்பா. சூப்பராக வந்திருக்கா மசால் வடை. நல்லா தித்திப்பான சக்கரை பொங்கலும் மசாலா வடையும் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு அப்பத்தாக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.